ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி ஜஸ்ட் 5 மினிட்ஸில் குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையுமே மெல்லிசாக கட் பண்ணி அந்த மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அடதோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த கடலை மாவு கலவையை அதில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மேலாப்பில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா நம்மளோட கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான கடலை மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா காரசாரமான தக்காளி சட்னி அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.